அந்த டிவியில் ஒரே பாட்டு தான் திருப்பி திருப்பி ஓடிட்டு இருக்கோம். ஒரே மனிதர் தான் அழகாக அங்கேயும் இங்கேயும் நடந்துக்கிட்டே இருப்பார். எனக்கு சோறு வைக்கிறத விட்டுட்டு அவரை பாசமாக அவங்க பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த கோவம் இன்னும் கொஞ்சம் இருக்குண்ணே. ஸோ ஆனால் இது இப்போ பாசமாகிடுச்சு, கவலைப்படாதீங்க. ஸோ பிரஜினண்ணா அவங்கள வந்து ரொம்ப பாசத்தோட ஒரு இரு வார்த்தைகள் இல்லாமல் எங்களை பற்றியும் கொஞ்சம் பேசுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். என்ன ஏன் கடைசி டோக்கனாக வச்சாங்கன்னு தெரில, பட் என்னால் ரொம்ப சந்தோஷம். கேமரா பத்திரிகையாளர் சங்கம் அந்த லான்ச் விழாவுக்கு என்னை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. எப்போவுமே ஒரு சங்கம் ஆரம்பிக்கும்போது அந்த சங்கத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோன்றது ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இருக்குது. எஸ் வி சேகர் சார் சொன்ன மாதிரியே லெஜெண்டரி அவர் பல வருடங்களாக நடித்து மேடையாக ட்ராமா பண்ணி பல விஷயங்களை பார்த்துட்டு வந்திருக்காரு. இன்றைக்கி அந்த ஒரு சங்கம் எதுக்கு ஆரம்பிக்குது, அந்த சங்கத்தில் நம்ம என்ன பண்ண முடியுன்ற ஒரு சங்கம்னா என்னன்ற விஷயத்தோட டீட்டெயிலாக இன்றைக்கி சார் சொன்னார். அது ரொம்ப தெளிவாக எனக்கு புரிஞ்சுக்கிட்டோம். நிறைய விஷயங்கள் இருக்குது. டைரக்டர் யூனியன் இருக்குது, ப்ரொடியூசர் கவுன்சில் இருக்குது, ப்ரொடியூசர் யூனியன் இருக்குது. சார் சொன்ன மாதிரியே ஒரு புடவை எடுக்க டி நகருக்கு போனோன்னா ஒரு கடையில் தான் எடுக்கணும் அவசியம் கிடையாது. அது போத்தீஸில் எடுக்க, சவணசூரில் எடுக்கலாம், சின்ன ஜவுளி கடையில் எடுக்கலாம். அதே மாதிரி அந்த சங்கத்தில் சேர்கிற ஆட்கள் சார் சொன்ன மாதிரி அந்த 100 பேர் இல்லை 50 பேர், அந்த 50 பேர் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா சங்கத்தை யாராலையும் உடைக்க முடியாது. ஷுவர் ஷாட் அது, அதில் எந்த டவுட்டுமே இல்லை. அதில் ஒரு 1000 பேர் தேவை, 5000 பேர் தேவைன்னு அவசியமே கிடையாது. என்னென்ன நல்ல விஷயங்கள் நீங்கள் பண்ண போகிறீங்க, அதை பாலா அண்ணா சொன்ன மாதிரியும் மோகன்ராஜ் அண்ணா சொன்ன மாதிரியும் மணி சார் இருக்காங்க, லீ இருக்கார், நிறைய பத்திரிகை நண்பர்கள், நிறைய யூடியூப் நண்பர்கள் எல்லாருமே டெய்லி எல்லா ப்ரெஸ் மீட்டுக்கும் எல்லா விஷயத்திலும் நான் வர்றது தான், பார்க்குறது தான். எல்லாம் ரொம்ப க்ளோஸான நண்பர்கள் தான். என்னோடய படங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த நடிகர் தான், இந்த கண்டென்ட் தான் இல்லாமல் ஓடுறதுக்காக நிறைய குளுக்கோன் டி, ரெட்புல் மாதிரி கூடயே இருந்திருக்கீங்க. நீங்கள்லாம் கேமராவில் பதிவு பண்ணல. நீங்கள்லாம் நாங்கள் இங்கேருந்து ஒரு படத்தோட பதிவு முடித்து வீட்டுக்கு வெளியே இந்த பிரசாத் ஸ்டுடியோ தாண்டதுக்குள்ளே அந்த பதிவு வந்து ட்ரெண்டிங்காக நீங்கள் கொண்டு வரீங்க. ஸோ அதுக்கு உங்களோட பாதத்தை தட்டு நான் வணக்கம் வச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப பணிவு. இந்த ஹீரோ தான் இல்லை, இந்த தயாரிப்பாளர் தான், இந்த ப்ரொடியூசர்லாம் இல்லாமல் எல்லாருமே ஈவனாக பார்த்துட்ருக்கீங்க. அது நல்ல படமோ அந்த படம் சுமாராக இருந்தாலும் கொண்டு போய் சேர்க்குறது நீங்கள் தான். உங்கள் பேனாக்கு இருக்க சக்தி வால் மாதிரி அதை தொடரணும், சந்தோஷமாக இருக்கணும். நீங்கள் சங்கத்துக்காக, ஏன்னா உங்கள் சங்கத்தை பார்த்து எனக்கு என்ன பொறாமையாக இருந்துச்சுன்னா, இது வரைக்கும் இங்கே உட்காந்து பார்க்கும் இந்த சங்கத்தில் இந்த ஸ்போர்ட்ஸ் மாதிரி வச்சு நீங்கள் கப்பு கொடுத்து உரியடி, எனக்கே டவுட்டாக இருந்துச்சு, என்ன உரியடியில் வைக்கிறீங்க நீங்கள். ஸோ அவர் பாலானா சொன்ன மாதிரி தான் ஸ்ட்ரெஸ் எல்லாருக்குமே இருக்குது. இன்றைக்கி ஸ்ட்ரெஸ்ஸில் தான் வாழ்க்கையே இருக்குது. இன்றைக்கி இருக்குது மனம் விட்டு பேசுறது இல்லை, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஈகோ, இதெல்லாம் தவிர்த்து குளிக்கிறீங்களோ இல்லையோ இல்லை. இன்றைக்கி ஒரு நாளைக்கு இங்கே நான் என் படம் வரும்போது இன்றைக்கி 8 ப்ரெஷ் ஷோ, 7-8 ப்ரெஷ் ஷோ இங்கே நடந்திருக்கு. காலையில் ஆரம்பித்து நைட்டு வரைக்கும் இங்கே ஷோ போயிருக்கு. முகம் சுளிக்காமல் அவ்வளோ படங்கள் நீங்கள் பார்க்குறீங்க. படத்துக்கு படம் மாற்றி எழுதாமல் கரெக்டாக எழுதி எது கரெக்டோ எது தேவையோ கரெக்டாக போய் சேர்க்குறீங்க. அதுக்கெல்லாம் பெரிய கோடி புண்ணியங்கள் நன்றிகள் வந்து சேரட்டும். நீங்கள் நல்லா இருந்தால் தான் எங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும். உண்மையால் உங்கள் சங்கம் தொடரட்டும். உங்கள் சங்கத்துக்கு எந்த ஹெல்ப்பு தேவைப்பட்டாலும் என்னால் முடிஞ்ச உதவி நானும் பண்ணுவேன். கண்டிப்பாக என் சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கும். வாய்ப்பளித்ததுக்கு நன்றி. அன்பேஷும் தெரியும் கடைசியாக நீங்கள் வந்ததுக்கு. அதாவது இந்த மோகன்ராஜ் அண்ணனும் பாலா அண்ணன் தான் எந்த ப்ரெஸ் மீட் பண்ணாலும் தேடும், ஐயோ